வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 17 செவ்வாய்க்கிழமை ஜூலை 1, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நம்பிக்கை செய்திக்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தொடர் ஊக்கம் மற்றும் பாராட்டு. நாளுக்கு நாள் மெருகேறும் நம்பிக்கை செய்திகள். வாழ்த்துக்கள் என்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நல்லூர் வட்டத்தின் தமிழக ஆளுமைகள் குழுவில் பதிவு செய்துள்ளார் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கையால் ஊக்கமளித்து வரும் தங்கவேலு ஐயா. ஈரோடு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு அவர்கள் நல்லூர் வட்டத்தை அறிந்து இணைந்த பிறகு ஐயா அவர்களது பங்களிப்பு நல்லூர் வட்டத்தின் 25 ஆண்டுகால செயல்தவத்தின் பலனாக காண முடிகிறது. நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் என ஈடுபட்டு வந்தாலும் 50 வயதை கடந்த பெரியவர்கள், சமூக செல்வாக்குள்ள பெரியோர்கள் முழுமையாக தம்மை ஈடுபடுத்தி கொண்டதில்லை. அது மட்டுமல்லாமல் தம்மை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வரும் அனைவருமே சாதாரண எளிய குடும்பங்களை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்களே. சொல்லப்போனால் அவர்களால் தான் 25 வருட காலமாக லட்சிய சமுதாயம் என்ற நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்க முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் 2023 கலாம் ஆண்டு 2 நல்லூர் வட்டத்திற்கு தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் மதிப்பிற்குரிய தங்கவேலு ஐயா. திரு தங்கவேலு ஐயா இளம் வயது காலத்தில் தேசிய பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பிலும், MS உதயமூர்த்தி அவர்களின் மக்கள் சக்தி இயக்கம் என்ற அமைப்பிலும் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளார். இருப்பினும் தமது சமூக உணர்வுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் தலைவர் உயர் திரு SK மயிலானந்தம் அவர்கள்தான் என்று அடிக்கடி கூறுவார். அப்படிப்பட்ட தங்கவேலு ஐயா, நான் இந்த சமூகத்தின் அவலங்களைக் கண்டு அதிருப்தியில் இருந்தேன். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவது கண்டு நம்பிக்கை இழந்திருந்தேன். அந்த சமயத்தில் கிடைத்த தொடர்புதான் நல்லூர் வட்டம். நல்லூர் வட்டத்தின் இலக்கு, அதன் இளைஞர்கள், மாணிக்க மாணவர்களின் செயல்கள் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் பிரமிப்பையும் அளித்தது. இதன் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டியது எனது கடமை, அது எனது பாக்கியம் என்கிறார் நல்லூர் வட்டத்தின் அனைவரது அன்பிற்கும் பாத்திரமான திரு தங்கவேலு அவர்கள். ஐயா அவர்கள் ஜூன் 29 அன்று தமது குடும்பத்தாருடன் குடும்ப விழாவிற்காக சென்னை வந்திருந்தார். அப்போது ஐயா அவர்கள் நல்லூர் வட்டம் அலுவலகம் வர விரும்பினார். மாலை விமான நிலையம் செல்லும் வழியில் சூளைமேட்டில் அலுவலகம் செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்த நிலையில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அவரது வருகைக்காக காத்திருந்தனர். அப்போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதமாகி விமான நிலையம் செல்ல வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டதை உணர்ந்த நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன், ஐயா, நீங்கள் அடுத்த முறை பயணத்தில் அலுவலகம் வரலாம், 100 அடி சாலையில் வழியில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் என்று அலைபேசியில் தெரிவித்துவிட்டு திருநகர் சிக்னல் அருகில் தங்கவேலு ஐயா அவர்களை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாணிக்க மாணவர்கள், கலாம் ஜோதி மாணவர்கள் சந்தித்து அளவலாவினர் என்று சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மாணிக்க மாணவர்களின் எழுச்சி. சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டையில் உலக அமைதிக்காக 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதிக்காக இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 1, 2, 3, விடுதல் 1, 2, 3. மாணவர்களை வழிநடத்தும் 7ஆம் வகுப்பு மாணவன் சுந்தரராஜன். நாலுக்கோட்டையில் அலைபேசியின் தாக்கம் என்ற தலைப்பில் மாணிக்க மாணவர்களின் அறிவின் அருவி. கன்றமாணிக்கத்தில் நமது நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் அறிவின் அருவியை நடத்திய மாணிக்க மாணவர்கள். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் அம்மா சமைச்சிட்டு ஏதாவது பேப்பர் அந்த குப்பைலாம் வீட்டுக்குள்ளே போட்டுருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம வீட்டில் தனியாக ஒரு இடத்துல டஸ்ட்பின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போட்டு வைக்கலாம். தென்காசியில் 29/6/2025 ஞாயிறு அன்று சிறிய மாற்றம் பெரிய ஏற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. பங்கேற்பாளர்கள் மொத்தம் 28 பேர்கள். அதில் மாணவர்கள் 14 பேர்,
பெரியவர்கள் 7 பேர், லட்சிய ஆசிரியர்கள் 2 பேர், பொறுப்பாளர்கள் 4 பேர். சிறப்பு விருந்தினராக திருமதி மேனகா, லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர், காஞ்சிபுரம் மாவட்டம். சமுதாய பிரச்சனைகள் பற்றி பெரியவர்கள் கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் மாணிக்க மாணவர்கள் தெளிவுடனும் உறுதிப்படவும் அறிவின் அருவி மூலம் விழிப்புணர்வூட்டி செயல்பாட்டினை தூண்டி வருகிறார்கள் என்றும் இந்த நிகழ்வில் அதிரடி சேவை பொறுப்பாளர் செல்வன் ஸ்ரீகணேஷ் கலந்து கொண்டதாகவும் அறிவின் அருவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா தெரிவித்தார். நாகப்பட்டினம் திருப்பூண்டி கிராமத்தின் பேருந்து நிறுத்தம் நிழற்குடையில் 3 மணி நேர அதிரடி சேவையில் மாணிக்க மாணவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கிராம பேருந்து நிலையத்தினை மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் 9ஆம் வகுப்பு பயிலும் செல்வன் வந்தித்தின் வழிகாட்டுதலில் மாணிக்க மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அதனை கண்ட பொதுமக்களுக்கு பொது இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இச்செயல்பாடு விழிப்புணர்வு அளிக்கும் என்று நம்புவதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார். மாவட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு. பெரம்பலூர் மாவட்ட நல்லூர் வட்டத்தின் வாராந்திர நேரடி சந்திப்பு அணுக்கூர் கிராமத்தில் நடைபெற்றது. அணுக்கூர் கிராமத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி கிட்டத்தட்ட 3000 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து சிறப்பான பசுஞ்சோலையாக மாற்றி வரும் பசுமை பயணம் குழுவினருக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாது ஊரின் பழமையான சிவாலயத்தையும் புதுப்பித்து ஆன்மீக பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணியினை பசுமை பயணம் திரு இளையராஜா செய்து வருகின்றார். வங்கி வசதி இல்லாததுதான் எங்களது கிராமத்தின் அத்தியாவசிய தேவையாக உள்ளது. வங்கிக்கு செல்ல வேண்டுமானால் வாலிகண்டபுரம் அல்லது வேப்பந்தட்டை தான் செல்ல வேண்டும். அங்கு சென்று வருவது எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை எனவும் ஊர் பொதுமக்கள் கூறினார்கள். டாக்டர் புவனேஸ்வரி தேவராஜன் கலந்து கொண்டு அவசர ஆபத்து காலங்களில் உதவுவதற்காக முதலுதவி குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு பயிற்சியளித்து மக்களை காக்கும் பணியை செய்திடவும், நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த சத்தான உணவுகளை உண்பது குறித்தும், நஞ்சில்லா உணவுகளை வீட்டில் விளைவித்து காய்கறி தோட்டம் அமைத்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது குறித்தும் அழகாக விளக்கினார். நல்லூர் வட்டம் செயல்பாடுகள் குறித்து ஓய்வு பெற்ற கல்வி அலுவலர் நா. ஜெயராமன் விளக்கி கூறினார். அணுக்கூர் திரு இளையராஜா இந்த நேரடி சந்திப்பு நடைபெற ஏற்பாடுகளை செய்தார் என பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் கா. மகேஷ்குமரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 2021 நடைபெற்ற நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர் விருது விழா. நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா டிசம்பர் 19, 2021 அன்று சென்னை சிவானந்தா சாலையில் உள்ள பொறியாளர்கள் அரங்கத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு செய்து சிறந்த மாணவர்கள் உருவாக காரணமாயிருந்த 60 ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி, மூன்மேன் என்று அழைக்கக்கூடிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு நல்லூர் வட்டம் அப்போதைய மாணவர்கள் பொறுப்பாளர் ராணுவ வீரர் திரு கிள்ளிவளவன், திரு சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். எந்த விண்ணப்ப படிவங்களையும் கேட்டு பெற்று இந்த விருது வழங்கப்படவில்லை. கோவிட் ஊரடங்கு நேரத்தில் தொடர்ந்து பல இணையவழி சந்திப்புகளை நடத்தி அதில் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு ஆசிரியர்கள் தமது அனுபவங்களை பதிலாக கூற வைக்கப்பட்டது. அந்த கேள்விகளில் சில: நேரத்தை கணக்கு பார்க்காமல் பணியில் ஈடுபட்டது, மாணவர்களை தனித்தனியாக புரிந்து கொண்டது, மாணவர்களின் வீடுகளுக்கு சென்றது, பள்ளியின் மேம்பாட்டிற்காக செய்த முயற்சி, பின்தங்கிய மாணவரை முன்னேற்றியது, மாணவர்களிடமிருந்து ஆசிரியர் கற்றுக்கொண்டது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு அவர்கள் தங்கள் அனுபவங்களில் இருந்து அளித்த பதில்களை கவனித்து லட்சிய ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டு பின் அவர்களை அழைத்து இந்த லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. லட்சிய ஆசிரியர் துறை அப்போதைய பொறுப்பாளர் திருமதி கோமலா அனைத்து ஆசிரியர்களை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். பொதுவாக கடந்த கால சாதனைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நல்லூர் வட்டம் வரும் காலத்தில் சிறப்பாக செயல்பட தகுதியான ஆசிரியர்களை கண்டறிந்து இந்த லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது என்று 4 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற இந்த விழாவினை அதில் விருது பெற்ற லட்சிய ஆசிரியர்களில் ஒருவரான திருமதி பிருந்தா தனது யூடியூப் பக்கத்தில் ஆங்கில வழியில் காணொலியாக வெளியிட்டிருந்ததை
தமிழில் இன்று சுருக்கமாக உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக இன்றைய லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.